அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நீங்க தேர்வு எழுதியிருப்பீங்க. கூட்டுவட்டி பகுதியில இருந்து 25 வினாக்களுக்கான விடை குறிப்புகளை இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் ஃபார்முலா சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா ஃபார்முலா கிடையாது. சரிங்களா? கூட்டுவட்டி எல்லாரும் ஃபார்முலா வச்சு போடுவீங்க. ஆனா நான் ஃபார்முலா இல்லாம ஷார்ட்கட் மெத்தட்ல உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ தரப்போறேன். சரிங்களா? நம்ம எழுதுவது போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வை பொறுத்த வரையில எவன் ஒருவன் குறுகிய நேரத்தில் விடையளிக்கிறானோ வெற்றி அவன் வசமாகிறது. சரிங்களா? போட்டித் தேர்வோட முக்கியமான நோக்கம் என்ன? அதாவது குறுகிய நேரத்துல விடையளிப்பது என்பது. சரிங்களா? போறதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள். சரிங்களா? எப்பொழுதுமே நமக்கு 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் தான் வினாக்கள் வரும். 4 வராது. சரிங்களா? இருந்தாலும் ஷார்ட்கட்காக சும்மா எழுதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆண்டுகள் கேட்கும் பொழுது 2, 1. சரிங்களா? இப்ப எழுதும் போது புரியாத மாதிரி இருக்கும். வினாக்குள்ள போறப்போ உனக்கு புரிஞ்சிடும். 3 கேட்கும் பொழுது எடுத்ததும் 3 போட்டுக்கோப்பா. இது 2யும் கூட்டினா 3, அப்புறம் 1. சரிங்களா? 4 ஆண்டுன்னு சொல்லும் பொழுது 4, 2யும் கூட்டும் பொழுது 6, 2யும் கூட்டும் போது 4, அப்புறம் 1. சரிங்களா? நமக்கு எந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க? 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் தான் கேட்பாங்க. சரிங்களா? 2 ஆண்டுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 1. சரிங்களா? 3 ஆண்டுக்கான ஷார்ட்கட் என்ன? 3, 3, 1. சரிங்களா? 2 ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா 2, 1. 3 ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா 3, 3, 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க கணக்குக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. ரூபாய் 5000ற்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரூபாய் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எத்தனை சதவீத வட்டி வீதம்? 12% வட்டி வீதம். எத்தனை ஆண்டுக்கு? 2 ஆண்டுக்கு. இதானப்பா வினா. 2 ஆண்டுனா நம்ம என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்க மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கோ, ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோ. சரிங்களா? 5000த்துல 12% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? முதல் கணக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். 2வது போக போக உனக்கு புரிஞ்சிடும். 5000த்துல 10% எவ்வளவுப்பா? 500. 2% எவ்வளவு? 100. அப்போ 600. ஓகேவா? அப்போ 600. 600ல 12% கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? 10% எவ்வளவு? 60. 10% 60. 2% எவ்வளவு? 12. ஆக 72, 12%. 72. மல்டிபிள் பண்ணிக்கோ. ஒரு 600, 600, 2 600, 1200. ஒரு 72, 72. அப்போ 1272 ரூபாய். சரிங்களா? அப்போ 5000ற்கு 12% வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கான கூட்டு வட்டி எவ்வளவு? 1272. சரிங்களா? மிக எளிமையான முறைப்பா. சரிங்களா? பார்த்த உடனே அடிச்சிடலாம். சரிங்களா? பின்ன அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தெரியணும். என்ன அப்படின்னா, அதாவது 5000 100% பா. சரிங்களா? ஒரு ஜீரோ எடுத்துட்டு வச்சுக்கோ. ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம் அப்படின்னா 500. 500 எவ்வளவு? 10%. இதுல 0 எடுத்துட்டோம் அப்படின்னா 50 என்பது 1%. சரிங்களா? இந்த மாதிரி பிரிக்கிற முறையை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வினாக்களை எளிமையான முறையில நம்ம எதிர்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. ரூபாய் 15,625ற்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ரூபாய் எவ்வளவுப்பா சொல்லியிருக்காங்க? 15,625. எத்தனை சதவீத வட்டி வீதம்? 8% வட்டி வீதம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். சரிங்களா? அப்போ 3 வருஷம் அப்படின்னா நம்ம என்னப்பா ஷார்ட்கட் நமக்கு? 3, 3, 1. அப்படிதானே? ஓகே, ஈக்குவல் போட்டுக்கோ. சரிங்களா? இப்போ 15,625க்கு 8% வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க வா. சரி, 15,625. இது 100%பா. 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டாட். 1% அப்படின்னா இன்னொரு டாட். அப்போ 156.25 வரும். அப்படிதானே? அதாவது 1% எவ்வளவு? 156.25 வரும். சரிங்களா? அப்போ 8ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 8% கிடைச்சிட போகுது. 8 5 40க்கு 0 மீதி 4. 8 2 16 4 20க்கு 0 மீதி 2. 8 6 48 2 50. 50க்கு 0 மீதி 5. 8 5 40 45க்கு 5 மீதி 4. 1 8 8 8 4 12. சரிங்களா? எத்தனை இலக்கங்களுக்கு முன்னதாக நம்ம புள்ளி வைக்கணும்? 2. சரிங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 1250 வரும். சரிங்களா? அப்போ 1250ல 1% எவ்வளவு? 12.50. இதை 8ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ. 0 8 5 40க்கு 0 4
8 2 16, 16 4 20க்கு 0, மீதி 2, 4 8 8, 8 2 10. எத்தனை இலக்கங்களுக்கு முன்னதாக புள்ளி வைக்கிறோம்? 2 இலக்கங்கள். சரிங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன வரும்? 100ன்னு வரும். சரிங்களா? 100ல 8% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100ல 8% என்ன? வெறும் 8. சரிங்களா? மல்டிபிள் பண்ணுங்க. 0, 3 5 5க்கு 5, மீதி 1, 3 2 6, 6 1 7, 4 3 3 3 100, 300, 4 8 8. அப்ப நமக்கான விடை என்ன பாருங்க? 8 5 10க்கு 0, மீதி 1. ரைட்டா? 40 58 என்பது சரியான விடை. சரியா? நமக்கான விடை என்ன? 4058. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் பொழுது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் ரூபாய் 1000ற்கு மீதான கூட்டு வட்டியை காண்க. சரிங்களா? அதாவது அது வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டாங்க. சரிங்களா? இது வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. சரிங்களா? சேம் ஷார்ட். சரிங்களா? அதாவது அரையாண்டு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சதவீதம் கொடுத்தாங்க இல்லையா, சதவீதத்தை 2ஆல வகுத்துக்கணும். ஆண்டு கொடுத்தாங்கல்ல, அதை 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 18 மாதம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு தொகை? 1000 ரூபாய். ரூபாய் 1000ற்கு 10% வட்டி வீதத்துல 18 மாதங்களுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு வருஷம் அப்படின்னும் போது 12 மாசம் 18 மாசம் சொல்றோம். என்ன பண்ண போறோங்க? 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஏன்? அரையாண்டுன்னு சொல்லும் பொழுது விகிதத்தை 2ஆல வகுத்து ஆண்டை 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்க என்ன வர போகுது? 5% வந்துடும். அப்படித்தானே? 4 2 2 6 2 12, 1 6 6, 3 6 18. முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ண போற? 3 ஆண்டுக்கு 5% வட்டி விகிதம் கண்டுபிடிச்சிட்டுனா அதான்ப்பா விடை. 3 3 1 நமக்கான ஷார்ட். அப்படிதானே? அப்போ 1000த்துல 5% எவ்வளவு? இங்க பாரு, 1000 100%. 10% எவ்வளவு? 100. 5% எவ்வளவு? 50. ஓகேவா? 50ல 10% எவ்வளவு? 5. சரி, 5ல பாதி 2.5. ஓகேவா? 2.5ல 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10% எவ்வளவு? 0.25. அப்படிதானே? 1% எவ்வளவு? 0.025 into 5. 5 25க்கு 5, மீதி 2, I2 10, 12க்கு 2, மீதி 1, 0.125. 0.125 மல்டிபிள் பண்ணுங்க. 150 எவ்வளவு வரும்? 3 5 5க்கு 5, மீதி 1, 2 6, 6 1 7, 7.5 வரும். 0.125 கூட்டிக்கோங்க. இதான் நமக்கான கூட்டு வட்டி. என்ன வர போகுது? 5 2 6 157. அப்போ 157.625 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. கூட்டு வட்டி வீதம் ஆண்டிற்கு 12% என்ற வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் 5000 செலுத்தப்பட்ட பின் ஒரு வருடம் கழித்து மொத்த தொகை காண்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. என்னப்பா? எவ்வளவு தொகை? எவ்வளவு? 5000. சரிங்களா? 12% வீதம். சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? என்ன இதுல ஒரு விஷயம்னா அரையாண்டு சொல்லியிருக்காங்க. அரையாண்டு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சதவீதத்தை 2ஆல வகுத்து ஆண்டை 2ஆல மல்டிபிள் பண்ணிப்போம். 4 2 2 6 2 12. அப்ப என்ன பண்ண போற? 6% 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போற. 2 1. இதான் நமக்கான ஷார்ட்கட். ஈக்குவல் போட்டுக்கோ. 5000த்துல 6% என்ன கண்டுபிடிக்க போற? 10% எவ்வளவு? 500. 1% என்ன? 50. அப்போ 50 into 6, 6 5 30. அப்போ 300ன்னு வரப்போம். சரிங்களா? 5000த்துல 6% எவ்வளவு? 300. சரிங்களா? 30ல 6% என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? 300 வந்து 100%. 10% எவ்வளவு? 30. 1% எவ்வளவு? 3. 6 3 18. 2 300 எவ்வளவு? 600. 1 18 18. 618. இந்த 618 என்பது கூட்டு வட்டி. சரிங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அப்போ 5000 இது கூட கூட்டிக்கணும். அப்போ
5618 என்பது நமக்கான விடை. சரிங்களா? மொத்த தொகை என்ன? 5618. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 15,625 ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரிங்களா? எவ்வளவு தொகை பார்த்துக்கோப்பா. 15,625 16% வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளுக்கு? 9 மாதங்களுக்கு. சரிங்களா? இப்போ அரையாண்டுனா என்ன பண்ணோம்? விகிதத்தை 2ஆல வகுத்து காலத்தை 2ஆல பெருக்கிட்டோம். சரிங்களா? காலாண்டுன்னு சொல்லும் பொழுது தெளிவா கவனிச்சுக்கோ. காலாண்டுன்னு சொல்லும் பொழுது அந்த விகிதத்தை 4ஆல வகுத்து காலத்தை 4ஆல பெருக்கிக்கணும். சரிங்களா? இது 9 மாதம் அப்படின்றதால 12 மாதம் சேர்ந்ததுதான் ஒரு ஆண்டு. சரிங்களா? ஒரு நாள் 4, 4 நாள் 16, ஒரு நாள் 4, 3 12, ஓர் 3 3, 3 3 9. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போற? 15,625க்கு 4% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி நீ கண்டுபிடிக்க போற. நம்ம என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? 3 வருஷம்னா 3 3 1 பா. ரொம்ப எளிமையானதுப்பா. நீ பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப 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 ஈஸி தான். சரிங்களா? இப்போ 15,625 4% எப்படி கண்டுபிடிப்ப? இங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கோமே. 15,625 ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா 10%. இன்னொரு ஸ்தானம் சேர்த்து புள்ளி வச்சோம் அப்படின்னா 1%. அப்ப 1% எவ்வளவு? 156.25. 4ஆல மல்டிபிள் பண்ணா 4% கிடைச்சிட போகுது. 4 5 20க்கு 0 மீதி 2, 4 2 8, 8 2 10, 10க்கு 0 மீதி 1, 4 6 24, 24 1 25க்கு 5 மீதி 2, 4 5 20, 22க்கு 2 மீதி 2, ஒரு நாள் 4, 4 2 6. எத்தனை இலக்கத்துக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும்? 1 2. அப்போ 625ன்னு வரும். சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? 625ல தான் 4% கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ 6.25 அதான 1%. 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ. 4 5 20க்கு 0 மீதி 2, 4 2 8, 8 2 10க்கு 0 மீதி 1, 4 6 24, 24 1 25. எத்தனை இலக்கம்பா? 2. அப்போ என்ன வரப்போகுது நமக்கு? 25ன்னு வரும். சரிங்களா? 25ல 4%. அப்ப 2 அதாவது 25 ஒரு ஸ்தானத்துல புள்ளி வச்சோம் அப்படின்னா 10%பா. இன்னொரு ஸ்தானம் புள்ளி வச்சோம்னா 1%. அப்ப 0.25 × 4 என்ன வரப்போகுதுப்பா? 1ன்னு வரும். 1.00ன்னு வரும். அப்ப என்ன வரப்போகுது? இங்க 1ன்னு வந்துடும். சரிங்களா? மல்டிபிள் பண்ணிட்டியா? மல்டிபிள் பண்ணி கூட்டிட்டுனா அதுதான் நமக்கான விடை. 3 5 5 5 மீதி 1, 3 2 6, 6 1 7, 3 6 18, 3 25 எவ்வளவு? 75, 1 1 1. கூட்டிக்கு என்ன வரும் பாரு? 11க்கு 1 மீதி 1, 7 7 14, 14 1 15க்கு 5 மீதி 1, 9 1. 1951 என்பது சரியான விடை. சரிங்களா? என்னது? ரூபாய் 15,625க்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 1951. சரிங்களா? நம்ம ஃபார்முலா வச்சு போடும் பொழுது ரொம்ப பெருசா போகும். சரிங்களா? ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோ. பெட்டர் வே டு சக்சஸ். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தொகை எவ்வளவுப்பா? 16,000. சரிங்களா? எத்தனை சதவீத வட்டி வீதம்? 20% வட்டி வீதம். எத்தனை மாதங்களுக்கு? 9 மாதங்களுக்கு. சரிங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதால 4ஆல வகுத்து 4ஆல பெருக்கிக்கணும். ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்கள். ஒரு நாள் 4, 3 12, ஒரு 3 3, 3 3 9. அப்ப 3 வருஷம் பா. ஒரு நாள் 4, 5 20 முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கான ஷார்ட்கட் என்ன? 3 3 1. இங்க பெருக்கல் போட்டுக்கோ, இங்க ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோ. சரிங்களா? இப்போ 16,000த்துல 5% கண்டுபிடிக்கணும்பா. 16,000த்துல 5% எவ்வளவு வரும்? 10% எவ்வளவு? 1,600. 1,600ல பாதி 800. முடிஞ்சு போச்சு. சரியா? 800ல 5% கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளவு? 80. 80ல பாதி எவ்வளவு? 40. சிம்பிள்.
40 வந்து 100%. 5% கண்டுபிடிக்க போற. 10% 4, 4ல பாதி 2, 8 3 24, 2400, 4 3 12, 120, 4 2 2. அப்படியே கூட்டிக்க பார்ப்போம். 2 2 5 2, 2522 ரூபாய். சரியா? நமக்கான விடை என்ன? 2522 ரூபாய். சரிங்களா? அடுத்த வேணா பாருங்க. அசல் ரூபாய் 30,000ற்கு முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? இதுக்கும் நம்ம கிட்ட ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா? அதான் ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. A = B of 1 + R/100. 1 + R/100. அதாவது இது முதல் வருஷம் நாங்க 1, இரண்டாவது வருஷம் 2, மூணாவது வருஷம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நாம இதுக்கும் ஃபார்முலா படி பார்க்க போறது கிடையாது, ஷார்ட்கட் தான். சரிங்களா? எவ்வளவு தொகை? 30,000. சரிங்களா? முதல் வருஷம் எவ்வளவு அதிகரிச்சது? முதல் வருஷத்துக்கான சதவீதம் என்ன? 7%. 7னா 107/100. சரிங்களா? 7 அப்படின்னா 107ன்னு போட்டுருணும். அதாவது 7% அதிகரிக்குது அந்த மாதிரி. சரிங்களா? ரெண்டாவது வருஷம் 8%. அப்போ 108/100. சரிங்களா? இதை மல்டிபிள் பண்ணி போட்டோன்னா அதான் நமக்கான ஆன்சர். 2 0 2 0, மொத்தம் எத்தனை 0? 4 0 கேன்சல். முடிஞ்சிருச்சு. 3 × 107 × 108 மல்டிபிள் பண்ணா நமக்கான விடைப்பா. 3 7 21க்கு 1 மீதி 2, 3 0 0னா 2ன்னு வரும். 3 321ன்னு வரும். இன்ட்டு 108. 8 2 8 16க்கு 6 மீதி 1, 8 3 24, 24 1 25. 1 0 2 0 3 0, 0ல மல்டிபிள் பண்ணும்போது மாறாது. 1ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது 321. 8 6 6 4 3 என்ன வந்திருக்கு? 34,668 வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகை. சரிங்களா? மொத்த தொகை தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான்? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. மொத்த தொகையில இருந்து அசல் எவ்வளவுப்பா? 30,000. மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சுட்டா நமக்கான விடை வந்துடும். எவ்வளவு வரும்? 4,668 வரும். 4,668. இதுதான் நமக்கான கூட்டு வட்டி. சரிங்களா? அதாவது பாத்துக்கோ, 30,000பா, 7%, 107/8. அடுத்து 8%, 108/100. சரிங்களா? 4 0 2 0 2 0, 4 0 கேன்சல் பண்ணிட்டேன். 3 × 107 321 × 108. இதை நம்ம ஆட் பண்ணும்போது 34,668 வந்திருக்கு. சரிங்களா? அந்த 34,668 அப்படின்றது மொத்த தொகை. சரிங்களா? அவங்க நம்மள்ட்ட மொத்த தொகை கேட்கல, வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 34,668ல இருந்து அசல் 30,000 நம்ம கழிக்கும் பொழுது 4,668 வரும். சரிங்களா? இந்த 4,668 என்பது கூட்டு வட்டி. சரிங்களா? அடுத்த வேணா பாருங்க. 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000ற்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. சரிங்களா? என்ன கேக்குறாங்க? கூட்டு வட்டி கேக்குறாங்க. சரிங்களா? எவ்வளவுப்பா? 15,000. சரிங்களா? மொத வருஷம் பாரு 15ன்னு வந்திருக்கு. அப்போ 115/100. சரிங்களா? ரெண்டாவது 20 வந்திருக்கு, 120/100. மூணாவது வருஷம் என்ன? 25 வந்திருக்கு, 125/100. என்ன இந்த ஆளு 15 கொடுத்தா 115 போடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, B of 1 + R/100 அப்படின்னு வருங்களா? B இங்க 1 + 8ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 கொடுத்துருக்காங்கல்ல, 15/100. கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்? B of 100 100 + 15/100ன்னு வரும். இது எப்படி எழுதலாம்? B of 115/100ன்னு எழுதலாம். சரிங்களா? இது வேஸ்ட் ஆஃப் டைம். ஃபார்முலா எழுதி ஸ்டெப் போட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? 15% கொடுத்துட்டானா 115, 20% கொடுத்துட்டானா 120, 25% கொடுத்துருக்கானா 125. சரிங்களா? பார்த்த உடனே போட்டுருணும். 3 0க்கு 2, 3 0 கேன்சல். 1 0க்கு 1 0 கேன்சல். என்னப்பா? 4 25 100, 5 25 125. அடுத்து என்ன பண்ணலாம்? 1 4 4 3 4 12. அவ்வளவுதான், மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். 15 × 3 45. சரிங்களா? அடுத்து 5 × 115. இதானப்பா?
ஐ5 25க்கு 5 மீதி 2 ஐ4 20 22 ஓகேவா இன்ட்டு 115 மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். ஐ5 25க்கு 5 மீதி 2 ஐ2 10 10 பிளஸ் 2 12க்கு 2 மீதி 1 ஐ2 10 10 பிளஸ் 1 11 225 அகைனு 225 ஏன்னா ஒன்னால மல்டிபிள் பண்ணும்போது அதுவே தான் வரும் 5 7 8 5 2 இது என்னது மொத்த தொகை சரிங்களா 25,875 என்பது மொத்த தொகை. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி கேட்கிறாங்க. அப்போ எவ்வளவு 15,000 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அதாவது 25,875 இருந்து 15,000 மைனஸ் பண்ணா என்ன வரும்னு பாரு. 5 அப்படியே வரும் 7 அப்படியே வரும் 8 அப்படியே வரும் 5க்கு 5 போச்சுன்னா 0 2ல 1 போச்சுன்னா 1 சரிங்களா. 10,875 என்பது நமக்கான விடை. இந்த 10,875 என்னது கூட்டு வட்டி சரிங்களா. அடுத்து வேணா பாருங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் 6,050 ஆகிறது எனில் அசலை காண்க சரிங்களா. அதாவது மொத்த தொகை ஈக்குவல் டு பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 இதாங்க பாருங்க சரிங்களா. இதான் இதை வச்சு நீங்க ஃபார்முலா மெமரி பண்ணுமா சார் அப்படின்னா ஃபார்முலா மெமரி பண்ண தேவையில்ல. சப்போஸ் தேர்வுல ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை அட்டன் பண்றது அதுக்காக மட்டும் நீ ஃபார்முலா பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா. அதாவது மொத்த தொகை அதாவது 2 வருஷத்துக்கு என்னவா இருந்துச்சு 60 50 இப்ப இருக்கு அசல் எவ்வளவுன்னு தெரியாது சரிங்களா. 2 வருஷம்ப்பா 2 வருஷம் எவ்வளவு 10% என்ன பண்ணணும் அப்படின்னா 110/100 இன்ட்டு 110/100 முடிஞ்சு போச்சு. 10ன்னு கொடுத்தா 110/100 110/100 நமக்கு தேவை பி அசல் தான் தேவை. மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வா பார்ப்போம். 60 50 இன்ட்டு 100 இன்ட்டு 100 பை 110 இன்ட்டு 110 சரிங்களா. 2 0 1 0 1 0 கேன்சல் முடிஞ்சு போச்சு. 11 11 5 11 55 5 5 11 55 மீதி 5 இருக்கும். என்னோட பார்க்கும்போது அகைன் 5 11 55 0ன்னு ஒன்று சரிங்களா. 1 11 11 1 11 11 5 11 55 இப்ப 50 இன்ட்டு 100 எவ்வளவுப்பா 5000. அப்ப அசல் எவ்வளவா இருந்திருக்கும் 5000 இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அசல் 5000 இருந்துச்சு. 10% வட்டி விதத்துல 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவா மொத்த தொகை அவர் கொடுத்திருக்கிறாரு 6,050. அப்ப நமக்கான விடை என்ன 5000 சரிங்களா. அடுத்து வேணா பாருங்க. 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடங்களில் கிடைத்த மொத்த தொகை 1,352 எனில் அசலை காண்க. சேம் கான்செப்ட். மொத்த தொகை எவ்வளவுப்பா 1,352. பி என்னன்னு எனக்கு தெரியாது. 4% வட்டி வீதம் 2 வருஷம் தானே. அப்ப என்ன வரும் 104/100 இன்ட்டு 104/100 நம்மள அசல் தான் கேட்கிறாங்க. அசலை மட்டும் என்னடா வச்சுக்கோ. மீதி என்ன வரப்போகுது 1,352. இங்க வகுத்துல இருக்கிறது இங்க வரும்பொழுது பெருக்கல்ல மாறிடும். அப்ப 100 இன்ட்டு 100 பை 104 இன்ட்டு 104 ஓகேவா. எப்படி அடிக்கலாம் 50 2 100 52 2 104 சேம் 50 52 சரிங்களா. 26 2 6 2 12 மீதி 1 வரும் 7 2 14 அகைன் 1 வரும் 6 2 12 சரிங்களா. 13 2 26 2 6 2 6 8 2 16 சரிங்களா. 1 13 13 26 13 338 வரும் சரிங்களா. அதாவது 13 இன்ட்டு 26 6 3 18 8 மீதி 1 6 1 78 2 13 26 கூட்டினா என்ன வரும் பாருங்க 8 13க்கு 3 மீதி 1 338. அப்போ 1 13 13 26 13 338 சரிங்களா. 1 26 26 2 26 52 1 2 2 25 2 50. இப்போ என்ன நமக்கு இருக்குது 50 இன்ட்டு 25 மல்டிபிள் பண்ணிக்கோ 0 25 2 50 100 கூட்டிக்கோ 0 5 2 1 1250. நமக்கான அசல் எவ்வளவுப்பா 1250 இருக்குதா. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னவா கிடைச்சிருக்கு 1352 கிடைச்சிருக்கு சரிங்களா. அடுத்து வேணா பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை
1997 ஆண்டு 24,000 ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அசல் கொடுத்துட்டான், மொத்த தொகை கேட்டிருக்கான். அதே போல அதாவது இப்ப இங்க இருக்குதுங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேட்கலாம். சரிங்களா? அதாவது A = 24,000 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சுது? 5%. சரிங்களா? அதாவது 1997 2000 எத்தனை வருஷம்ப்பா? 3 வருஷம். அப்போ 105/100 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 அதாவது 3 வருஷம். சரிங்களா? அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 24,000 ஆண்டிற்கு 5% அதிகரிக்குது. சரிங்களா? 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறான். சரிங்களா? 3 0பா, 2 0 1 0 கேன்சல். 21 5 2 5 1 2 2 12 2 24. சரிங்களா? 21 5 25 21 5 4 5 1 4 4 3 4 12 என்னென்னலாம் இருக்குது? 3 × 21 × 21 × 21 3 21 எவ்வளவுப்பா? 1 3 3 2 3 6 63. 21 × 21 மல்டிபிள் பண்ணிக்கோ. 63 2 6 6 2 12 3 6 6 12க்கு 2 மீதி 1 13 13 23 × 21 மல்டிபிள் பண்ணிக்கோ. 13 23 வரும். 2 3 6 2 2 4 2 3 6 1 2 2. சரிங்களா? கூட்டுங்க என்ன வரும் பாரு. 3 8 7 7 2. சரிங்களா? தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு? 27,783 என்பது தற்போதுள்ள மக்கள் தொகை. அதாவது 1997ஆம் ஆண்டு எவ்வளவுப்பா மக்கள் தொகை? 24,000. சரிங்களா? 2000 இப்ப எவ்வளவு அதனுடைய மக்கள் தொகை? 2000ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? 27,783 தற்போது மக்கள் தொகை. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவுப்பா? 26,620. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னன்னு தெரியாது. எவ்வளவுப்பா அதிகரிக்குது? 10%. அப்ப 110/100. 3 வருஷம் தானே சொன்னாங்க. 110/100 110/100. சரிங்களா? நமக்கு அசல் மட்டும் தான்ப்பா தேவை. மற்றது எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா. 26,620 வகுத்துல இருக்கிறது இங்க வரும்பொழுது பெருக்கலாம் மாறிடும். அப்போ 100 × 100 × 100 பை பெருக்கல்ல இருக்கிறது இங்க வரும்பொழுது வகுத்துல மாறிடும். அப்போ 110 × 110 × 110. சரிங்களா? 1 0 2 0 3 0 1 0 2 0 3 0. சரிங்களா? கீழே 11 இருக்கு. 1 11 11 2 11 22 மீதி 4 இருக்குமா? 4 இங்க வரும்போது 46 ஆயிடும். 4 11 44 மீதி 2 இருக்குமா? இங்க வரும்போது 22 ஆயிடும். 2 11 22 மீதி 0 வந்துடும். சரிங்களா? 11 எடுத்துக்கோ. 2 11 22 மீதி 2 இருக்கும். இங்க வரும்போது 22 ஆயிடும். 2 11 22 அப்ப 220 வரும். 1 11 11 2 11 22 அப்ப இங்க 20 வரும். அப்ப மீதி என்ன இருக்கு பாரு. 20 × 100 × 10 இருக்கு. சரிங்களா? அப்ப 2 அப்ப என்ன வரும் நமக்கு? 20,000 வரும். சரிங்களா? அப்போ அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 20,000. அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும்? 20,000. தற்போது அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 26,620. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் 2000ற்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை 2,420 ஆகும். சரிங்களா? என்ன கேட்கிறாங்கன்னா தற்போது எவ்வளவு இருக்கு? 2,420. சரிங்களா? அசல் எவ்வளவு? 2000. எத்தனை வருஷத்துல அப்படின்னு கேட்கிறான்.
சரிங்களா? எத்தனை வருஷத்துல 10%, அதாவது 110/100 எத்தனை வருஷத்துல, அதாவது என்ன அப்படின்னு கேக்குறேன். சரிங்களா? இதை மட்டும் இங்க வச்சுட்டு இது அந்த சைட்ல கொண்டு வா. 24/20/2000 ஈக்குவல் டு 110/100. ஜீரோவுக்கு 0. அப்புறம் எப்படி அடிக்கலாம்? 4 2 2 2 4 4 2 அப்போ 121/100 வரும். சரிங்களா? இது எப்படி பாப்பிருக்கலாம்? 11/10 the whole square பிரிக்கலாம். 11/10 the whole square அப்படின்னு பிரிக்கலாம். இந்த சைடு வா, 0க்கு 0 கேன்சல். அப்போ 11/10 ஹோல் பவர் n. சரிங்களா? அப்போ என்ன நமக்கு 2 ஆண்டுகள். சரிங்களா? அப்ப நமக்கான விடை என்ன? 2 ஆண்டுகள். அடுத்து வினா பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000ற்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? 6 வருஷத்துல 60% அதிகரிக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 10% அதிகரிக்குது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றாங்க? கூட்டு வட்டிக்கு அதே வட்டி விதத்துல கூட்டு வட்டி கேட்கிறாங்க. 3 வருஷம் அப்படின் பொழுது 3 3 1 போடுவோம். மொத்த தொகை எவ்வளவுங்க? 12,000. அசல் எவ்வளவு? 12,000. சரிங்களா? வட்டி விதம் எவ்வளவு? 10. அப்போ 12,000த்துல 10% எவ்வளவு? 1200. 1200ல 10% எவ்வளவு? 120. 120ல 10% எவ்வளவு? 12. அவ்வளவுதான். 3 12 36. 3600. 360. 12. கூட்டிக்கோ. 2 7 9 3. 3972. சரிங்களா? 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 3972. சரிங்களா?